முதல்ல மக்கள் பிரச்சனை என்னன்றத பேசிடுவோம். அதுக்கப்புறமா கட்சிக்குள்ளேயே ஏதோ சலசலப்பு போய்கிட்டு இருக்காமே, அதுவும் என்னன்றத பார்த்துடலாம். ஆனா இன்னைக்கு திமுக காரங்க இன்னும் ஒரு படி மேல போய் செய்தியாளரையே தாக்கியிருக்காங்களாமே. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் போக்சோல கைதாயிருக்காரு. என்னதான் நடக்குது? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாளுக்கு நாள் திமுக காரங்களோட அராஜகம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தான் போகுது. நம்மளுமே சொல்லிட்டோம், தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்திலேயாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டோட்டல் ஆப்போசிட்டா போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதா இருக்கட்டும், மணல் கடத்தல் ஆரம்பிச்சு கொலை வரைக்கும் அதிகமா போய் ஒரு பார்க்கிங் பிரச்சனையில ஒருத்தரை கொல்ல துணிகிற அளவுக்கு இன்னைக்கு திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா அதோட ஒரு படி மேலேயே போய் பத்திரிகையாளர் மேல ஒரு மோசமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சி அவங்க இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போய் தேர்தல் பயணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு தொகுதியிலுமே அந்த தொகுதியில இருக்கக்கூடிய அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி அந்த நிர்வாகிகள்கிட்ட ஒரு டிபேட் மாதிரி நடத்துவாங்க. அந்த வகையில சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலும் இதே மாதிரியான ஒரு டிபேட் ஷோ நடத்தியிருக்காங்க. 3 கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பை கார்த்திக் அவர்கள் நிறைய விஷயம் பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அதாவது நியாயமா ஒரு சில விஷயங்களை பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல பார்த்தோம்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் சேரை தூக்கி வீசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரகளையில ஈடுபட்டு செய்தியாளராக இருந்த ராஜேஷ் அவர்களுடைய தலையில பலத்த காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா சென்னை பிரஸ் கிளப் இது கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இடும்பை கார்த்திக் அவர்களுடைய தலைமையில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தோழர்களுமே அங்க போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரு பயங்கர கலவரமான ஒரு இடமா மாறி இருக்கு. என்ன ஆக்சுவலா ஒண்ணுமே பெரிய பிரச்சனையே இல்லையே, நடக்கிற விஷயங்களை கேள்வியா கேட்டாங்க, நடக்கிற விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய ரகலையில ஈடுபடணுமா? இதுல திமுக நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, அந்த டிபேட்ல இருந்த திமுகவை சேர்ந்த ஒருத்தருமே ஆபாசமா பேசினதா இருக்கட்டும், ஒரு தகாத வார்த்தையை பயன்படுத்தினதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சி அவங்க லைவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஷோ லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க பல லட்சம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில இந்த அளவுக்கு ஒரு அராஜகம் நடக்குது அப்படின்னா ஊடகங்கள் எல்லாமே நம்ம கைக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். நம்மள மீறி ஒரு வார்த்தை பேசிட்டா கூட அந்த ஊடகமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு மெதப்புல இவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. சோ ஓவராலா இந்த கலவரத்துல ஈடுபட்டவங்க யாரு, இந்த சேரை தூக்கி அடிச்சதா இருக்கட்டும், செய்தியாளருக்கு பலத்த காயம் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்தவங்களா இருக்கட்டும், இந்த திமுக நிர்வாகிகள் அனைவரையுமே பதவியிலிருந்து தூக்கணும், கட்சியினுடைய அடிப்படை உரிமை கூட கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சென்னை பிரஸ் கிளப் முதல்வருக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதுக்கு முதல்வர் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாரு, அவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இல்லையா, சோ அந்த விழுதுகளை என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சென்னை திருமங்கலம்ல பார்த்தோம்னா 13 வயது சிறுமி உடல்நல குறைவால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பெற்றோர் கொடுத்த புகாரின் பேர்ல திமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பரத் அப்படிங்கிறவரை கைது செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு. 13 வயது குழந்தைக்கு திமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஒருத்தர் இப்படி ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா நம்ம நாடு எங்க தான் போகுது? ஏற்கனவே பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. 12ஆம் வகுப்பு படித்த அந்த விளாத்திக்குளம் அந்த மாணவிக்கே இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றது தெரியல. ஏதோ ஒரு ஆள் போட்டோ காமிச்சாங்க, இவர்தான் கைது செய்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா மக்களை எந்த அளவுக்கு இந்த அரசு மாத்தி இருக்குன்னா, உண்மையானமா குற்றவாளியா இல்ல சும்மா எங்களெல்லாம் ஏமாத்தணும்னு சொல்றீங்களான்ற ரேஞ்சுக்கு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையில தான் இருக்காங்க. ஒரு கேஸ் நடக்குதுன்னா இதுதான் ப்ராப்பரான பதிலாப்பா இல்ல சும்மா எங்களை தான் ஏமாத்துறீங்களா அப்படின்னு. அந்த வகையில இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னா இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? அதே மாதிரிதான் திருவள்ளூர்ல நம்ம முதல்வர் திறந்து வச்சிருக்காருல பல இடங்கள்ல சமூக நீதி விடுதி அப்படின்னு, அதே மாதிரியான ஒரு சமூக நீதி விடுதி திருவள்ளூர்லயுமே இருக்கு. அங்க தரமற்ற உணவுகளை கொடுக்குறாங்க, புழுக்கள் எல்லாம் உணவுல இருக்கு, எங்களால சாப்பிடவே முடியலன்னு அந்த மாணவிகள் எல்லாம் புகார் தெரிவிக்கிறாங்க. 1-2 டைமுக்கு மேல இன்னும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம்னா எங்க கேரக்டரையே தப்பா சொல்ற மாதிரி உங்க மகளுடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்றாங்களே தவிர எங்களுக்கு ப்ராப்பரா சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை, அதனாலே எங்க படிப்பெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா எங்க ஹாஸ்டல்ல ஃபுட் சரி கிடையாது, ஃபுட்ல புழு இருக்கிறதுலாம் இங்க நடந்துட்டு தான் இருக்கு. நாங்க மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா மேம் இன்னைக்கு ஓகே
அப்படின்ட்டாங்கன்னா திரும்ப மறுநாள் வந்து திரும்ப அதே ஃபுட்டு, அதே புழு இருந்த ஃபுட் மாதிரி தான் வந்து தருது. இப்போ நாங்கள் இன்னைக்கு ஓகேன்னா மேம் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு செஞ்சு தருவாங்க. திரும்ப 2 days கழிச்சு திரும்ப அதே பிரச்சனை தான். இது நாங்கள் கேட்க இங்கே வந்து பிரச்சனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ புழு இருக்க ஃபோட்டோஸ் காட்டும். இதான் வந்து புழு இருக்க ஃபோட்டோஸு. இங்கே வந்து நாங்கள் கொஷின் கேட்கறதுனால வந்து எங்கள் ஹாஸ்டலில் விட்டு எங்களை வந்து வெளில போக சொல்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம் புரியவே இல்லை. பாதுகாப்புன்றது சுத்தமா கிடையாது, இயற்கை வளங்களையும் பாதுகாக்கிறது கிடையாது, இந்த கனிம வள கொள்ளை எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. மக்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு கிடையாது, மாணவ மாணவிகளுக்கு தரமான உணவும் கிடைக்கிறது கிடையாது. எதுவுமே இல்லைன்னா அப்ப இந்த ஆட்சியில என்னதான் நடக்குது அப்படின்னு இப்ப மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. இப்போ இது நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆனா திமுகவும் திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றாங்க இல்லையா, நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோம், இந்த தேர்தலை வந்து ஒற்றுமையா நாங்க ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா அவங்களுடைய கட்சி கூட்டணிகளுக்குள்ளேயே ஒரு சில சலசலப்புகள் போய்கிட்டு இருக்காமே. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா விசிக கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் அப்படின்னா நாங்க வந்து இரட்டை எண்ணிக்கையில வந்து நாங்க கேட்டிருக்கோம். அதாவது குறைஞ்சபட்சம் 10, குறைஞ்சபட்சம் எங்களுக்கு வந்து 10 தொகுதிகள் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கோம்லாம் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வெச்சதுலயே மினிமம் நம்பர் 10 தான், ஆனா அதுல கிடைச்சது 8 தான் அப்படிங்கிறப்ப அவர் வந்து பெருந்தன்மையா தான் பேசுறாரு. என்னன்னா 23 கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மெகா கூட்டணி இது. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல நாங்க விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்லை அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு ஷோல கூட திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாரு. இப்போ சமீபத்தில் பிரஸ் மீட்லயுமே அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தை தான் வந்து ஏத்துக்கவே முடியல. இது வந்து ஒரு சமூக நீதி கட்சி, மதசார்பற்ற கட்சி, பிற மதசார்புள்ள கட்சிகள் உள்ள வந்துடக்கூடாது. ஆக்சுவலா யாரு மதசார்பற்ற கட்சி, யாரு மதசார்புள்ள கட்சி அப்படிங்கறத இப்போ தெளிவான விளக்கம் எங்களுக்கு கிடைச்சே ஆகணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் பயணிப்பதற்கு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பயணிப்பதற்கு முதன்மையான காரணம் இடதுசாரி ஜனநாயக அரசியல் தமிழ் மண்ணில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். வலதுசாரி பிற்போக்கு அரசியல் காலூன்றிவிடக்கூடாது, வலுப்பெற்றுவிடக்கூடாது, அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, இந்திய தேசத்திற்கும் நல்லதல்ல என்கிற பார்வையில் இருந்துதான் என்பதை அவ்வப்போது நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம், உறுதிப்படுத்தியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடியே திருமாவளவன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொல்றது என்ன அப்படின்னா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை கூட வந்து ஒரு சமத்துவ கட்சி, அதாவது வந்து ஒரு சமூக நீதி கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஆனா இதே கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க தான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆணவ கொலைன்றது ஜாதியின் அடிப்படையிலேயே வராதான், அது பெத்தவங்களோட கோவத்தினால வரதே தவிர நீங்க ஆணவ கொலையை வந்து ஜாதிய கொலைன்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிற ஒரு மகத்தான தத்துவத்தை சொல்லியிருந்தாங்க. ஆணவ கொலை என்று சொல்லுகின்ற அத்தனை இறப்பு சம்பவங்களுமே ஆணவ கொலைகள் கிடையாது. தேவையில்லாமல் அதற்கு ஜாதி சாயம் பூச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு சமூக நீதி விடுதியிலேயே எந்த அளவுக்கு சமூகம் சீர்கெட்டு போயிருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதில் எந்த வகையில இந்த கூட்டணி அப்படிங்கிறது சமூக நீதி கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. அடையாளம் இப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு சாதி அடையாளம் இருக்கு, இல்லை நம்ம இருக்கல. அந்த மாதிரி கொங்கு தேசிய கட்சிக்கும் ஒரு சாதி அடையாளம் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு மத அடையாளம் இருக்கு. ஆனா இந்த அடையாளத்தை வந்து சமூக நீதிக்காக அவங்க பயன்படுத்துறாங்க. அது வந்து அடிப்படைவாதத்தை வந்து அவங்க உயர்த்தி பிடிக்கல, வெறுப்பு அரசியலை விதைக்கல. இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் போஸ் வெங்கட் அவர்கள், அவரு செய்தியாளர்கள் சந்திப்புல ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு. உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு வேலை என்ன இப்படி நடந்துட்டே இருக்கு, நம்ம வந்து காங்கிரஸ் வந்து அதை தோக்கடிச்சிடணுங்கிற எண்ணம்லாம் வரவே வராது. அது தலைவர் அந்த இடத்துல நாய நிப்பாட்டினாலும் நிறைய நிப்பாட்டினாலும் ஜெயிக்க வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வர்ற அளவிற்கு தலைவர் அந்த இடத்துல நாய நிப்பாட்டினாலும் நிறைய நிப்பாட்டினாலும் ஜெயிக்க வச்சு அனுப்பணும். எப்படி கேட்டீங்கல்ல, எங்க தலைவர் சொன்னாருன்னா நாயை நிக்க வச்சாலும் நிறைய நிக்க வச்சாலும் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம் அப்படின்னா யாரை நீங்க குறிப்பிடுறீங்க? ஒருவேளை உங்க கூட்டணி கட்சிகளை தான் குறிப்பிடுறீங்களோ, காங்கிரஸோ விசிகாவோ இவங்களை தான் நீங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தையில குறிப்பிடுறீங்களோன்னு இன்னைக்கு எதிர்கட்சிகளும் மக்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏப்பா உங்க கூட்டணியில இருக்கிறவங்களை கூட நீங்க வந்து மதிக்க மாட்டேங்கிறீங்க, இப்படி ஒரு வார்த்தையில பேசுறீங்கன்னா அப்போ இவங்களோட மென்டாலிட்டி என்ன இருக்கும்? திமுகவை சேர்ந்தவங்களோட மைண்ட் செட் அவங்களோட கூட்டணி கட்சிகளை பார்த்து இவ்வளவுதான் இருக்கா, நாயோ நிறையோ யாரை நிக்க வச்சாலும் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்கன்னா, இதுக்கு மேலேயும் அந்த கூட்டணியில இருக்காங்களே அந்த
கட்சிகளை எல்லாம் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஸோ இப்படி தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் நாட்கள் வர வர கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்கும், கேட்ட தொகுதிகளுக்கே இந்த தொகுதிகள் தான் கொடுத்துருக்காங்கன்றத கோபமாக பார்க்காம, நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இடத்த கொடுக்கலன்னு பார்க்காம இதையும் பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய இந்த சமூக நீதி மனப்பான்மையை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ இப்போ போயிட்டு இருக்க இந்த ஸ்டேட்டஸ் திருமாவளவன் அவர்கள் இருக்காரு. நம்ம நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, ஒரு விவசாயி ஒருத்தர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் கொல்லப்படுறாரு. நேத்து அவங்களுடைய மகளும் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் அதுக்கு குரலே கொடுக்கல. ஐயா நீங்க தான் சொன்னீங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலனாக இருப்போம்னு. அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கூட்டணி வந்து எங்களுக்கு 8 தொகுதி கொடுத்துருக்காங்க, அதுவே எங்களுக்கு போதுமான விஷயம், நாங்கள் ஹாப்பியா இருக்கோம்னு சொல்றீங்கன்னா கூட்டணி கட்சிகளுடைய மைண்ட் செட் இவ்வளவுதான். அப்ப இந்த 5 வருஷ காலமா இந்த மக்களுக்கு நாங்க இப்படி இருப்போம், அந்த மக்களுக்கு நாங்க அப்படி பாதுகாப்பு கொடுப்போம்னு சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறது மட்டும்தான் தெளிவா தெரியுது. ஸோ திமுகவினுடைய கூட்டணிகளை பத்தி, இந்த கூட்டணி தொகுதி பங்கீடுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுவும் வெற்றி கூட்டணிலாம் வேற சொல்றாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசினுடைய வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.